Hello everyone, good morning pasangla, very good morning. So my dear soldiers, good morning. Yes, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கலாமா? Yes, good morning my dear. யாரெல்லாம் இருக்கீங்க? So today we are going to see chapter 5 ஓட book back questions பார்க்க போறோம். பார்க்கலாமா? Good morning. Yes. ரோஸ், அதுக்கப்புறம் பிரேம், சுகன், good morning. Yes. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கனிஷ் இருக்கீங்க, அச்சுதா, வெரி குட் பசங்களா. we will start chapter 5. ஸ்டுடியோவில் இருக்கீங்களா? எஸ், ஆமாம், நேற்று நைட் வீட்டுக்கு போகல, லேட் ஆகிடுச்சா, அதனால் ஐ வாஸ் ஸ்டேயிங் ஹியர் ஒன்லி. ஸோ இங்கே இருந்ததுனால இங்கேருந்து கிளாஸ் எடுத்தாச்சு. ஓகே, ரைட். ஸோ கெட் ரெடி ஃபார் தேட். நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சண்டே தானே, இன்றைக்கி சாட்டர்டே, டுமாரோ சண்டே. நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ் கிடையாது நம்மளுக்கு. அதுக்கு பதிலாக 10 மணிக்கு நாளைக்கு காலையில், டுமாரோ we are going to have a complete 4 hours session. செகண்ட் மிட்டமோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் நேமிங் ரியாக்ஷன். எப்படி நாளைக்கு செஷன் சூப்பரா? ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னா, காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு 4 hours. ஸோ ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கம்பல்சரி கேட்பாங்க ப்ராப்ளமும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் நேமிங் ரியாக்ஷன். இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். நாளைக்கு அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒன்று நீ தயார்படுத்திட்டு ரெடியாக வந்துடு. சூப்பராக நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். சரியா? 11 AM வைக்கலாமா? நேற்று இந்த டைம் கிடைக்கிறதே கஷ்டம் இல்லை. நாளைக்கு எவ்வளோ வீடியோ வரும்னு பாருங்கள். நாளைக்கு ஃபுல்லாக நம்மளோட எல்லா சேனல்லையுமே டீச்சர்ஸோட மேரத்தான்ஸாக இருக்க போது. ஸோ நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கோம். கேப்பே இருக்காது. மத்தியானம் ஒரு 1 மணி இல்லை 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் 2 சேனல்லையும் எந்த வீடியோஸும் வராமல் இருக்கும். மீதி எல்லா நேரமும் ஏதாவது வீடியோஸ் இருக்கும். காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வேறு நினச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே பெய்டு எல்லாத்துலேயுமே மேரத்தான். நாளைக்கெலாம் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு, அடுத்து 10லேருந்து 2 மணி வரைக்கும் உனக்கு. இப்போ இது ஸ்ராவணி மேம்னா நாளைக்கு 10 மணி நேரம் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலையில் 5 மணி நேரம் 12th, சாயங்காலம் 5 மணி நேரம் 10th, அதுக்கப்புறம் மேக்ஸ் மேம் 12th ஸ்டாண்டர்டுக்கு. அப்படி மாற்றி we were all planned to do a session. அதனால் it's going to be like this. பார்த்துக்கலாம். சரியா? ஸோ சாப்டர் 5 அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு, அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்னால் என்னதுப்பா? இது எங்கே இருக்குது? நம்மளோட பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய குரூப் 1 and 2. ரைட்டா? பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடில் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 குரூப் தான் இந்த அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல். குரூப் நம்பர் 1 தான் அல்கலைன் மெட்டல், குரூப் நம்பர் 2 தான் என்னது, அல்கலைன் எர்த் மெட்டல். அல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஈவினிங் 6 PM பாட்னி கிளாஸ். அதான் எஸ் பாட்னி இதெல்லாமே இருக்குது நாளைக்கு. நீங்களாம் நாளைக்கு டேட்டா பேக்கை ஃபுல்லாக ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு நிறைய கிளாஸஸ் உனக்கு இருக்க போகுது. சரியா? ரைட். ஸோ MVSAT ஒன்லி 2 days மோர் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 3 days இருக்குது. ஸோ இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணி நீ என்ன பண்ணிவிடு, டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? ரிஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? ஆரம்பிக்க போகிறோம். ஸோ why sodium hydroxide is much more water soluble than chloride? ரைட்டா? நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சோடியம் குளோரைடு இருக்குது, அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு என்னதுப்பா, NaOH வந்து தண்ணியில் நிறையா கரை தான் தேன் NaCl. ஆச்சரியமாக இருக்குல்ல? யூஸ்வலாக நம்ம பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்பயுமே என்ன அப்படின்னா NaCl தண்ணியில் போட்டால் உடனே கரைஞ்சிடும். நம்ம உப்பை விடவும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஈஸியாக கரைஞ்சிருமா. யாரெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்துருக்க, நீ 11th ஸ்டாண்டர்ட் மேபி பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா சோடியம் பைகார்பனேட்டு, சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஸ்கூலில் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சூடம் மாதிரி இருக்கும், பெல்லட் மாதிரி. ரைட்டாக? கொஞ்சம் சின்னதாக பெல்லட் மாதிரி, சூடம் மாதிரி சின்னதாக இருக்கும். கையில் வச்சோம் அப்படின்னா பயங்கர சூடாக இருக்கும். உங்கள் கையில் பட்டோடனே அது உருகிடும். நீங்கள் நார்மலாக ஓப்பன் ஏரில் வச்சாலே ஈஸியாக அது மெல்ட் ஆகிடும். கேம்ஃபர் மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? ஆஃப்லைன் எழுதிட்டு ஆன்லைன் எழுத தேவையில்லை, ஒரு தடவை எழுதுனா போதும். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் எழுதணும், வேண்டாம் ஒரு தடவை எழுதிட்டீங்களா போதும், பிரச்சனை இல்லை. ரைட்டா? NaOH NaCl. இப்போ இந்த NaOH வந்து மோர் சாலிபிளாக
NaCl ஓட என்ன காரணமாக இருக்கும் ரைட்டா பார்க்கலாம் பாருங்கள் NaOH ப்ளஸ் H2O பிரிகிறது Na ப்ளஸ் OH மைனஸ் NaCl எப்படி பிரியும் உங்களுக்கே தெரியும் NaCl தண்ணியில் போட்டோன்னா Na ப்ளஸ் Cl மைனஸ்னு பிரியும் திஸ் யூ நோ தட் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக கரெக்டாக தெரியும் ரைட்டா பாருங்கள் this reaction is an exothermic reaction நல்லா கவனி exothermic reaction exothermic என்னதுப்பா heat release பண்ணக்கூடிய reaction அப்போ sodium hydroxide is a strong base completely dissociated in aqueous medium ஒரு strong base strong acid எப்படி சொல்லுவோம் யார் strong base strong acid சொல்லுவோம் யாராவது ஒருத்தவங்கள strong base அல்லது strong acid சொல்லணும்னா அவங்கள நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக dissociate ஆகிடும் HCl is a strong acid or weak acid HCl is strong acid or weak acid HCl versus acetic acid எடுத்துக்கலாம் CH3COOH ரெண்டு பேருமே acid which is stronger யார் உங்களில் ரெண்டு பேரில் யார் stronger HCl is stronger ஏன்னா HCl நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே H ப்ளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 moles போடுறேன் அப்படின்னா 5 மோல்ஸும் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும் ரைட்டா வேறஸ் CH3COOH இருக்குல்ல வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் இது வந்து அப்படி நடக்காது இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சோண்டு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 moles எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் ஒரு 2 moles 5 molesல 2 moles மட்டும்தான் டிசோசியேட் ஆகுமா அதுவுமே ரொம்ப ரேர் CH3COO மைனஸ் H ப்ளஸ் இந்த மாதிரி பிரியுமா ஸோ இப்போ யார் யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகலையோ அவங்க எல்லாம் வீக் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இதே மாதிரி தான் பேஸுக்கும் NaOHன்றது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் NaOH KOH இது எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங் பேஸு அப்போ ஸ்ட்ராங் பேஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும் ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுங்கிறது ஒரு காரணம் அடுத்து ஸ்ட்ராங் பேஸு dissociated in aqueous medium the heat evolved increases the stability this phenomena is strong enough to prove that sodium hydroxide crystals are readily dissolved in water அதாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்னது அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேபிளாக இருக்காங்க நல்லா கவனி இப்போ நான் சொல்லலை நம்ம ஆர்கானிக் படிக்க போகிறோம்ல அதுலேயும் இது ரொம்ப முக்கியமானது யார் யாரெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேபிளாக இருக்கவங்க ஏன் இவங்களை ஒரு ஸ்ட்ராங் பேஸில் சொல்கிறோம் பேஸ்னால் என்ன அர்த்தம் பேஸ் இட் ஹாஸ் டு ப்ரொடியூஸ் OH மைனஸ் ஆசிட்னா என்ன அர்த்தம் இட் ஹாஸ் டு ப்ரொடியூஸ் H ப்ளஸ் அப்போ இவங்களை தண்ணியில் போட்ட உடனே H ப்ளஸ் எனக்கு நிறைய கிடைக்குதுன்னா அவங்க ஸ்ட்ராங் ஆசிட் OH மைனஸ் நிறைய கிடைக்குதுன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங் பேஸ் அதாவது NaOHல எனக்கு Na ப்ளஸ் OH மைனஸ் OH மைனஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது OH மைனஸ் எனக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்போ ஸ்டேபிளாக இருக்கனால தான் OH மைனஸாகவே இருக்குது அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னா நிறைய டிசால்வ் ஆக போகிறாங்க யார் யாரெல்லாம் தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டேபிளாக இருக்காங்க இது பார்த்தா அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டேபிளாக இருக்காது இந்த இடத்துல CH3COO மைனஸ் ஏன்னு சொல்லவா நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் படித்தோமா இண்டக்டிவ் எஃபெக்ட் உனக்கு தெரியும்ல வாட் இஸ் மீன் பை இண்டக்டிவ் எஃபெக்ட் இப்போ பாரு இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ் இந்த பக்கம் ஒரு O இது டபுள் பாண்ட் ரைட்டா இங்கே இருக்க ஹைட்ரஜன் தான் H ப்ளஸ்ஸாக போயிடுச்சு OH கிட்ட இருந்த ஹைட்ரஜன் தான் H ப்ளஸ்ஸாக போயிடுச்சு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு என்ன பண்ணும் இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை இந்த பக்கம் இழுக்குமா நல்லா கவனி ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்போ இட் ஆல்வேஸ் ட்ரை டு புல் த எலக்ட்ரான் ஃப்ரம் த கார்பன் அப்போ ஏற்கனவே மைனஸ் சார்ஜ் இருக்குது அண்ட் ஆல்சோ இட் புல்ஸ் இட் இஸ் ஹேவிங் எ ஸ்ட்ராங் எலக்ட்ரான் புல் அப்போ more and more negative charge makes unstable more and more negative charge என்ன பண்ண போகுது அன்ஸ்டேபிளாக இருக்க போகுது யாரை இந்த காம்பவுண்டை அதாவது ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் this complete compound is going to be very unstable உடனே இது என்ன பண்ணுது ஹைட்ரஜனை கூப்பிடுது ஏ நீங்கள் வா திரும்பி வா என்னால் முடியலை இப்போ இந்த மைனஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஸ்டேபிளாக இருக்குது ஏன்னா கார்பன் கிட்டேருந்து அதால் வாங்கிக்க முடியும் ஆல்ரெடி ஆக்சிஜன் மைனஸ் இருக்குது ஒரு மைனஸ் அது போக கார்பன் கிட்டேருந்து வாங்கினா எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ண முடியாது it is going to be very unstable so it again pulls back the hydrogen
ஸோ ஹைட்ரஜனை புல் பேக் பண்ணிடும். அப்போ டிசோசியேட்டே ஆகாதா? அப்போ டிசோசியேட்டே ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் ஆசிட். ஏன்னா H+ எனக்கு வெளியே வரல. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஒரு காரணம், இன்னொன்று ஸ்ட்ராங் பேஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட். இந்த காரணம் மட்டுமே போதும் டிசால்வ். அப்போ கம்ப்ளீட்லி டிசோசியேட்னா முழுசாக டமால் டுமில்னு உடஞ்சிரும் அப்படிங்கிறதான் விஷயம். NaCl is geologically stable if kept dry. அதாவது ஜியோகிராஃபிக்கலி அல்லது ஜியாலஜிக்கலி NaCl நம்ம ட்ரையாக வச்சுருக்கப்போ தான் அது ஸ்டேபிள். கரெக்டாக இல்லையா? சாலிடாக இருக்கப்பே அது என்னது ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இஃப் கெப்ட் ட்ரை இட் வில் ரிமைன் a free flowing solid for years. அப்படியே இருக்கும். உப்பு எத்தனை வருஷம் உப்பு கெட்டு போகுமா? யார் வீட்டில் உப்பு கெட்டு போய் பார்த்துருக்கியா? சுகரில் கூட சுகர் தண்ணி பட்டால் ஏதாவது ஆகும். உப்பு தண்ணி பட்டாலும் திருப்பி தண்ணி காஞ்சோடனே வந்துடும். சுகர் அப்படி திருப்பி வருமானது டவுட். whereas salt does not affect anything, ரைட்டா? water can dissolve NaCl because Na+ ions are attracted by OH- in water and Cl- ions are attracted by H+ in water. The solubility of NaCl does not increase the temperature. Based on this, NaOH is much more soluble due to the exothermic nature than sodium chloride. ரெண்டு ரீசன் பா. எஸ் ஒன்றுமே ஆக. முதல் ரீசன் ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸோதெர்மிக், இன்னொன்று ஸ்ட்ராங் பேஸு. NaCl நல்லா தான் கரையும். கம்பேரிட்டிவ்லி NaClோட NaOH கரையிறது காரணம் அது ஒரு எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அடிஷ்னல். அதுதான் மெயினான ரீசன். அந்த ஒரு வேர்ட் மட்டும் நம்ம சேர்த்து எழுதிச்சோன்னா போதும். நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா NaCl தண்ணியில் போட்டோன்னா என்ன ஆகும்? Na+Cl-. வாட்டர் எப்படி பிரியும்? H+OH-. அப்போ Na வந்து இதோட அட்ராக்ட் ஆகிடும், இவங்க இதோட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. திஸ் இஸ் ஹவ் ஹேப்பன்ஸ். போலார் சால்வெண்ட்டுக்குள்ளே நடக்க போகுது. தங்கராஜ் நேற்று கிளாஸ்க்கு வந்த மாதிரி தெரியலையே, எங்கே போனீங்க? கொஷின் நம்பர் 27. சரியா? ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த 2 மார்க்கில் கட்டாயமாக இந்த சாப்டர்லேருந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அல்லது ஒரு சில காம்பவுண்ட் பேரை கொடுத்துட்டு கேட்கக்கூடாது. அதாவது நல்லா கவனி, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உன்னோட 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்கும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்கும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். ரைட்டா? 3 பேருமே கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக். இதுலேயும் ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ரைட்டா? சிமிலாரிட்டிஸ் கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இது இருக்கும். இந்த தடவை செகண்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சாப்டர் தான், அதுவும் இந்த 5th சாப்டர் மட்டும்தான். அதனால இந்த 5th சாப்டர் நல்லா படிச்சுக்கோ. இதுலேயும் இந்த ஒரே லெசன்லேருந்து கொஷின் வரும், இதுலேயும் வரும், இதுலேயும் வரும். ஸோ அதனால் இந்த சாப்டரில் புக் பேக் அண்ட் புக்கின் நான் கொடுக்க போகிறேன். அந்த புக்கின் கொஷின்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தரவாக படிச்சுக்கணும். கொஷின் பேப்பர் அவுட் மாதிரி கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு 20லேருந்து 25 கொஷின், இந்த 25 கொஷின்லேருந்து கட்டாயமாக ஒரு 4-5 கொஷின் வரப்போகுது. ரைட்டா? 25 கொஷின் படித்தேன்னா அதுலேருந்து 5 கொஷின் வரப்போகுது, அல்லது மினிமமாக 3 கொஷின் வரப்போகுது அப்படின்னு ஒரு கொஷின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னா அதை நம்ம விடலாமா? விடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் தட் டாபிக்ஸ். ரைட்டா? அந்த டாப்பிக்கை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். ரைட்? chemical equation for the following reactions involved in the Solvay process. So இது வந்து புக்கிங் கொஷின் மாதிரி கேட்பாங்க. ரைட்டா? எக்ஸ்பிளைன் Solvay process. அப்போ Solvay processல நம்மளோட வேலை என்ன? Solvay process is the process in which we are going to prepare sodium bicarbonate. ரைட்டா? Na2CO3. நம்ம சோடியம் பைகார்பனேட் பார்க்க போகிறோம். ரைட்டா? புக் பேக்கில் 18 கொஷின் இருக்குது. அது போக புக்கினில் படிக்கணும். ஏன்னா இந்த சாப்டரில் புக்கின்லேருந்து கொஞ்சம் கொஷின் கேட்பாங்க. இருக்கிறது ஒன்றே ஒன்று, அதனால் இவனை விட்டுறக்கூடாது. இவனை எவ்வளோ தூரத்துக்கு புளிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம புளிஞ்சு இவனை எடுத்துட்டோன்னா தான் நிறையா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ரைட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் ஃப்ரம் NH3. ரைட்டா? NH3லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கவனி, ஈக்குவேஷன்லாம் மனப்பாடம் பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஞாபகம் வச்சு. அமோனியா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? we are going to take ammonia, water and carbon dioxide. ரைட்? ஸோ கீழே நான் எழுதுறேன், மேலே இருக்கிறதே தான் நான் கீழே எழுத போகிறேன். ஆனால் நான் வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறத மனப்பாடம் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியும்ல, நம்ம அப்படியே படிக்க போகிறோம். நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு வேர்டிங் எழுதுனா அந்த புக்கில் வேர்டிங் இருக்குது. நான் ஈக்குவேஷன் மட்டும் மெயினாக அதான் கான்செப்டாக, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதனால் கெமிக்கல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதும். வேர்டிங்ஸ் எழுதிட்டாலும் ஓகே. வேர்டிங்ஸை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷனே ஃப்ரேம் பண்ண போகிறோம். வேர்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா அமோனியா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட்டில் எழுதுகிறப்ப அப்படி எழுதிக்கோங்க. அமோனியா plus water plus CO2 gives ammonium carbonate. ரைட்டா? இது என்ன கொடுக்க போகுது?
அமோனியம் கார்போனேட் கொடுக்க போகுது ரைட்டா. இப்போ இதோட ஈக்குவேஷன் எழுதலாமா ரைட். ஸோ அங்கே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு அமோனியா சொன்னேன்னா NH3 என்ன பண்ண போகுது, வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகுது, ப்ளஸ் CO2 gives உனக்கு கார்பனேட்டோட ஃபார்முலா தெரியணும். கார்பனேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்பயுமே CO3 வரும். CO3யோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2 இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், NH3 the twice ரைட்டா, NH3 the twice அமோனியம் கார்பனேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதான் நீ படிக்கணும். இப்படி படித்தா தான் உன்னால் படிக்க முடியும் ரைட்டா. CO3 இருக்கணும் கார்பனேட்டில், கார்பனேட்டில் CO3யோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 வரும். -2 வந்துச்சுன்னா இந்த பக்கம் +2 வரணும். அப்போ இந்த பக்கம் இருக்கவங்க 2ஆக இருக்கணும். இது அமோனியம் கார்பனேட், அதனால் அமோனியமாக 2 டைம்ஸ் எடுத்துக்கும். அப்போ அமோனியம் 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ இங்கே அமோனியம் என்ன பண்ணணும், 2 போடு. மீதெல்லாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சுனா 2 3s are 6, 2 3s are 6. இங்கே ஒரு 2 இருக்கே, என்ன மிஸ்டேக் பண்ணேன் நான், பார்த்தியா, NH4 twice. It is not NH3 twice, NH4. NH4 the twice of CO3 ரைட்டா, NH4 twice ரைட்டா, NH4 twice NH4 போடணும். ஸோ அடுத்து என்ன நடக்க பாரு, அமோனியம் கார்பனேட் எடுத்துக்க போகிறேன். என்னோட அமோனியம் கார்பனேட்டை எடுத்து அதை எகெயின் திருப்பி வாட்டர் அண்ட் CO2, அமோனியம் கார்பனேட் எகெயின் வாட்டர் அண்ட் CO2 ரைட்டா. கவனி, அமோனியம் கார்பனேட் NH4 twice CO3 ப்ளஸ் அதை திரும்ப அதே வாட்டரோடையும் அதே CO2ஓடையும் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளாக. இங்கே எனக்கு அமோனியம் கார்பனேட் கிடச்சிது, அமோனியம் பைகார்பனேட் கிடைக்க போகுது ரைட்டா. அமோனியம் கார்பனேட்டு அடுத்து கிடைக்க போகிறது என்னது, அமோனியம் பைகார்பனேட். பைகார்பனேட்டாக ஹைட்ரஜனை சேர்த்து எழுதணும் ரைட்டா. ஹைட்ரஜன் தனியாக வரணும், NH4 HCO3, NH4 HCO3 அதானது அமோனியம் பைகார்பனேட் சரியா. இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே 2 இருக்கா. ஸோ அப்போ 2 இருந்துச்சுன்னா என்ன வர இடத்துல முன்னாடி 2 போடணுமா, அவ்வளோதான் ரைட்டா. ஏன்னா NH4 twice இருக்குது, அதனால் இங்கே ஒரு 2 போடுங்க. 2 போடணும், 2 4s are 8, 8 + 1 9. இங்கே 8 + 1 9 கரெக்டாக. இந்த பக்கம் 9 தானே இருக்குது. 2 4s are 8, 10 இருக்குது. இந்த பக்கமும் 2 4s are 8, இங்கே ஒரு 2 10 ஹைட்ரஜன் கரெக்டாக. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா, ஈக்குவேஷன் மட்டும் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கோம். ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாத, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பேர் தெரிஞ்சிருக்கணும், அதோட ஃபார்முலா. அமோனியாவை வாட்டரோடையும் கார்பன் டை ஆக்சைடோட சேர்த்தா அமோனியம் கார்பனேட் கிடைக்கும். கார்பனேட்டில் CO3 இருக்கணும், இந்த பக்கம் NH4 twice. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அமோனியம் கார்பனேட் எடுத்து அதே திருப்பி எகெயின் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணால் அமோனியம் பை கார்பனேட் கிடைக்க போகுது. இப்போ அடுத்து அமோனியம் பை கார்பனேட்டை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அமோனியம் பை கார்பனேட்டை டிசோசியேட் ஆகுது, அமோனியம் பை கார்பனேட் உடையுது. நான் என்னென்ன முன்னாடி எடுத்தோன்னா அதெல்லாம் திருப்பி வெளியே வந்துடும். யார், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தனியாக வெளியே வந்துடுவாங்க. எனக்கு தேவையான சோடியம் பை கார்பனேட் கிடைக்க போகுது ரைட்டா. ஊடால ஒரு அதான் எங்கடா திடீர்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், சாரி, இங்கே ஊடால ஒரு ஈக்குவேஷன் விட்டுட்டேன் பாருங்கள். அமோனியம் பை கார்பனேட்டை NaClோட, ஏன்னா அமோனியம்லேருந்து NaCl மாற்றணும்ல ரைட். NH4 HCO3 ப்ளஸ் NaCl. சோடியம் பை கார்பனேட்டுக்கு சோடியம் வேணும்ல, சோடியம் பை கார்பனேட்டுக்கு சோடியம் வேணும்ல. அப்போ சோடியமோட என்ன பண்ணுறேன், சோடியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரப்போகுது, NH4Cl அமோனியம் குளோரைடும் சோடியம் பை கார்பனேட்டும், அமோனியம் குளோரைடும் சோடியம் பை கார்பனேட். சென்டென்ஸில் எழுதணும்டா, நீ எல்லாமே சென்டென்ஸாக எழுதணும் சரியா. சென்டென்ஸாக எழுதிட்டேன்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். சோடியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணோன்னா அமோனியம் குளோரைடு NH4Cl ப்ளஸ் NaHCO3, NaHCO3. அடுத்து இந்த NaHCO3 இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு NaHCO3யோட சேர்ந்து Na2CO3 ப்ளஸ் CO2 ப்ளஸ் H2O. அப்போ இவ்வளோ வருதுன்னா இங்கே முன்னாடி ஒரு 2 போட்டிருக்காங்க, அவ்வளோதான் ரைட்டா. முன்னாடி ஒரு 2 கிளியரா. ஸோ ஈக்குவேஷன் நீ பார்த்தேன்னா உனக்கு டக்குன்னு புரியாது. இது எல்லாத்தையும் வேர்ட் ஃபார்மேட்டில் எழுது அப்படியே. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் நான் சொன்னேன், இந்த பேரெல்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா பேரை வச்சு எழுதுகிறப்ப ஈஸியாக அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a tougher one, இட்ஸ் a very easier one. புரிஞ்சுதா? எதாவது டவுட் இருக்கா? I think no more doubts அப்படின்னு நினைக்கிறேன். We will move to the next. An alkali metal X forms a hydrated sulfate ரைட்டா. ஒரு ஹைட்ரேட்டட் சல்ஃபேட்டை உருவாக்குதான் பாரு. X2SO4
dot NH2O. இது நீ டேரெக்டாக மனப்பாடம் இந்த கொஷின் நீ மனப்பாடம் பண்ண போகிறதா. இட் இஸ் அ மெட்டல் மோர் லைக்லி டு பி சோடியம் ஆர் பொட்டாசியம், ரைட்டா? சோடியம் ஆர் பொட்டாசியம். இதுக்கு வேறு எந்த க்ளூவுமே இல்லை. இந்த க்ளூவை வச்சுட்டே அதாவது என்ன அப்படின்னா அல்கலி மெட்டலு மோஸ்ட் ப்ராபப்ளி இது சோடியம் தான். இதுக்கு ஆன்சரே அப்படி தான், டேரெக்டாக சோடியம் மட்டும் எழுதிக்கும், இதில் எந்த ஐடென்டிஃபிகேஷனுமே கிடையாது. ஸோ எக்ஸ் இஸ் கோயிங் டு பி சோடியம். அண்ட் இந்த சால்ட், இந்த சால்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா குளோபர் சால்ட், ரைட்டா? குளோபர் சால்ட். இது வேறு எதுவுமே போட தேவையில்லை, டேரெக்டாக யூ ஜஸ்ட் புட் இட் லைக் தட். சரியா? அடுத்து ரைட் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரியிலையும் இந்த கொஷின் வந்து ஒரு 2 கொஷின் பேப்பரில் இருக்குது. மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா 9th சாப்டர் தான் 2 மார்க்கோட கம்பல்சரிலையும், 13th சாப்டர் தான் 3 மார்க்கோட கம்பல்சரியிலையும் இருக்குது. தெர் ஆர் சம் கேசஸ் கம்பல்சரியில் இருக்குது. கம்பல்சரியில் வரலைனாலும் 2 மார்க்கில் கட்டாயமாக அல்லது 3 மார்க்கில் கட்டாயமாக அல்லது 5 மார்க்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க கண்டிப்பாக இருக்காங்க. நிறைய கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது, ரைட்டா? ரைட்டா? ஓகே. அப்படி கூட சார்ஜ் டென்சிட்டி சொல்லிக்கலாம், ரைட்டா? ஏன்னா சார்ஜ் டென்சிட்டின்னு என்ன அர்த்தம்? சோடியம் சின்னதாக இருக்கும், பொட்டாசியம் பெருசாக இருக்கும், சார்ஜ் டென்சிட்டி கொஞ்சம் அதிகம் அதில். சரியா? ஓகே, ரைட். ஸோ லித்தியம் மெட்டல் வித் நைட்ரஜன் கேஸு ஹீட்டிங் சோடியம் சாலிட் சோடியம் பைகார்பனேட். லித்தியம் மெட்டல் வித் நைட்ரஜன் கேஸ். நல்லா கவனி, ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாத, இங்கே என்ன இருக்கோ அதை நான் எழுதுனேன், அதை வச்சே நம்ம எழுதிடலாம் பாரு. லித்தியம் கேஸ், ரைடஸ் இல்லை லித்தியம் மெட்டல் வித் நைட்ரஜன் கேஸ். லித்தியம் மெட்டல்னு கொடுத்தனால நான் சாலிட் போட்டுக்கிறேன். ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ் எப்படி இருக்கும்? N2 தானே இருக்கும். நைட்ரஜன் கேஸ் கிவ்ஸ் என்ன வரும்? லித்தியமோட பேலன்ஸ் என்ன? நைட்ரஜனோட பேலன்ஸ் என்ன? 3யா? நைட்ரஜனோட வேலன்சி 3யா? ஆமாவா இல்லையா? ஆர் யூ ஷுர் வித் தட்? நைட்ரஜனோட வேலன்சி 3, ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொன்னது ரைட்டாக தப்பா? Li சாலிட் லிக்விட் லித்தியமும் N2 வந்து கேஸாகவும் இருக்குது. இவங்களை எடுத்துக்க போகிறோம், ரைட்டா? ஓகே. 2 ஆக்சிஜன் இருக்குது, ரைட்டா? லித்தியம் நைட்ரஜனோட வேலன்சி 3. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நைட்ரஜனும் 3 லித்தியமோட சேரணும். ஒரு நைட்ரஜனும் 3 லித்தியமோட சேரணும். அப்போ Li3n இதுதான் என்னது ஆக்சுவலாக என்னோட அவுட்புட்டாக இருக்கும். லித்தியம் நைட்ரஜனோட சேரணும்னா ஒரு நைட்ரஜனோட 3 லித்தியம் சேரணும். லித்தியம் கிடையாது +1, லித்தியம் வந்து +1. அப்போ Li3n. இங்கே N2 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? இங்கே N2 போடுறேன். இங்கே 2 போடுறது இல்லை, இங்கே 2 போடக்கூடாது, ரைட்டா? இங்கே 2 போடக்கூடாது, இங்கே 2 போட்டுக்கலாம், ரைட்டா? Li3. இப்போ பாருங்கள், நைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. லித்தியம் 6 இருக்கா? இங்கே 6. ஏன்னா அங்கே 2 போட்டோம் அப்படின்னா 6 லித்தியம் தேவைன்னு மாறிடும். ஸோ Li3n தான். Li3n லித்தியம் நைட்ரைட் Li3n, ரைட்டா? Li3n கரெக்டா? Li3n2ன்னு போட்டிருக்காங்களா? புரியுதா? Li3n. ஏன்னா நைட்ரஜனுக்கு 3, ஒரு நைட்ரஜனோட 3 லித்தியம் சேர போகுது. ஸோ அப்போ ஒரு நைட்ரஜனோட 3 லித்தியம் போட்டாச்சு. இப்போ நம்ம N2 இங்கே போட்டோன்னா அப்போ 6 வேணும். அப்போ Li6n2 அப்படி போட முடியாது. ஸோ இப்போ Li3n சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது. அடுத்து பாரு, ஹீட்டிங் சாலிட் சோடியம் பைகார்பனேட். சாலிட் சோடியம் பைகார்பனேட் சால்வே ப்ராசஸோட லாஸ்ட் ப்ராசஸ் தானே. சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணால் என்ன கிடச்சிது நம்மளுக்கு? சோடியம் கார்பனேட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கிடச்சதா? அதே தான், ரைட்டா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல இங்கே இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தோம்ல, சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணேன் அப்படின்னா, சோடியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணுறப்ப சோடியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், திஸ் ஈக்குவேஷன், ரைட்டா? உன் புக்கில் நீ எழுதியிருக்கியான்னு தெரியல, எழுதலைன்னா அப்படியே இதை பார்த்து என்ன பண்ணிடு, அப்படியே எழுதிடு இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம். சிம்பிள். அடுத்து ருபீடியம் வித் ஆக்சிஜன் கேஸ். ருபீடியம் வித் ஆக்சிஜன் கேஸ் இது என்னது? 3rd கொஸ்டின். ருபீடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ். அப்போ O2 தானேப்பா? ருபீடியம் வந்து ஆக்சிஜன் கேஸ்னா இது O2 தானே, ரைட்டா? ருபீடியமோட வேலன்சி என்ன? ருபீடியம் எந்த எலமெண்ட்டு? அல்கலைன் மெட்டலா அல்கலைன் எர்த் மெட்டலா? அது ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்து பண்ண முடியும். எஸ், வாங்க தானியா, ஒய் ஆர் லேட்? சரி, ருபீடியம் வந்து அல்கலைன் மெட்டலா அல்கலி மெட்டலா? அல்கலி ஆர் அல்கலி எர்த் மெட்டல். ருபீடியம் குரூப் நம்பர் 1 குரூப் நம்பர் 2? ருபீடியம் இஸ் இன் குரூப் நம்பர் 1. அப்போ குரூப் நம்பர் 1னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? சாரி, ருபீடியம் வந்து 2, குரூப் நம்பர் 2ல் இருக்குது. 2 தானே? ஆமாம், எஸ், குரூப் நம்பர் 2ல் இருக்குது. அல்கலைன் எர்த் மெட்டல் இல்லையா? சீசியம், ருபீடியம்.
1 2 ஏன்னா ஆக்சிஜனோட -2ல கனெக்ட் ஆயிருக்குல. ருபீடியம் +1 தான் இருக்கு. அப்போ குரூப் 1ல தான், குரூப் 1ல இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? அப்போ இது வந்து என்னது? ருபீடியம். அப்போ இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கு? RbO2. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னங்க? ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +1 குரூப் 1 தான். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? பெராக்சைடா சூப்பர் ஆக்சைடா? பெராக்சைடா சூப்பர் ஆக்சைடா? பெராக்சைடா சூப்பர் ஆக்சைடு? இதுக்கு +1, இதுக்கு அப்போ என்னவா இருக்கணும்? -1 இருக்கணும். அப்போ 2 ஆக்சிஜன் இருக்கு, -1/2. அப்போ இதோட பேர் என்னது? ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு. அப்போ இது பேர் என்னது? ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு. -2 இல்லை, இந்த இடத்துல என்னது? This is not going to be -2, this is +2. கரெக்டா இல்லையா? அதாவது -2 கிடையாது, -1/2. -1/2. ருபீடியம்க்கு +1. குரூப் 1 எலமெண்ட்ல மாறவே மாறாதுல்ல, லித்தியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம், சீசியம்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, ரைட்டா? ஸோ அப்போ இது -1/2 ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு. பேரும் எழுதணும்னு நினைக்கிறேன், பேரெல்லாம் எழுதிக்கோங்க, ரைட்டா? சோடியம் கார்பனேட் வரப்போது, லித்தியம் நைட்ரைடு. இது நைட்ரேட் இல்லை, லித்தியம் நைட்ரைடு ஒன்று தானே இருக்குது, நைட்ரைடுன்னு எழுதணும். லித்தியம் நைட்ரைடு ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு வரப்போகுது. அடுத்து சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் CO2, ரைட்டா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் CO2. Fourth one, potassium hydroxide with CO2. என்ன வரப்போகுது நம்மளுக்கு? So we are going to get potassium carbonate, ரைட்டா? சோடியமோட போட்டப்போ கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணப்போ அந்த மாதிரி சோடியம் கார்பனேட், ரைட்டா? ரைட், சோடியம் கார்பனேட் சூப்பர் ஆக்சைடு. ஏன்னா -1/2 சூப்பர் ஆக்சைடு. +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் அது பேர் என்னது? -1/2 இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடு. ஓகே, +-1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? K2CO3 + H2O. K2 இருக்குது, அப்போ முன்னாடி ஒரு 2 போட்டுடலாம். ஹைட்ரஜன் 2 வந்துருச்சு, ஆக்சிஜன் 4 இருக்கா? 3 + 1 4, மீதியெல்லாம் கரெக்டாக இருக்கும், ரைட்டா? பெராக்சைடு, தட் இஸ் கோயிங் டு பி பெராக்சைடு. குட் குட் குட், தட் இஸ் பெராக்சைடு. சரியா? அடுத்து என்னது? இப்போ சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ கார்பன் டை ஆக்சைடோட போடுறப்ப பொட்டாசியம் கார்பனேட்டோ அடுத்து வாட்டரும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ண என்ன கிடைக்கும்? கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா என்னது? CaCO3. கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2, ரைட்டா? கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2, இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். This is a famous equation, we know very well, ரைட்டா? ஹீட்டிங்னா ஹீட்டிங் சிம்பிள் போட்டுரு. இப்போ இந்த சாலிட் கேஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதிடு, நான் எழுதலை அப்படின்னு நீங்கள் எழுதாமல் விட்டுறாத. சாலிடு கேஸ் அவங்க கொடுத்துருங்கன்னா அதை எழுதுங்க, மித்தபடி அதோட நேமோ எழுத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஹீட்டிங் கால்சியம் வித் ஆக்சிஜன். கால்சியமாக ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறோமா? கால்சியம் வித் ஆக்சிஜன், ரெடி? கால்சியம் வித் ஆக்சிஜன் அப்படின்னா போட்டோம் அப்படின்னா CaO, ரைட்டா? CaO வரணும், 2CaO, அப்போ 2Ca, ரைட்டா? 2CaO அடுத்து 2Ca, ரைட்டா? செகண்ட் கொஷின் எது? இதா? இங்கே நம்ம ஹீட்டில் பண்ணுறோம். ஹியர் ஹீட்டிங், ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் எப்படி லிக்விடாக இருக்கும்? ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும். வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும், வாட்டர் வில் எவாப்ரேட், அவ்வளோதான். அது வாட்டர் வேப்பராக மாறிடும், அதனால் கேஸ். வாட்டர் வேப்பராக போயிடும், அதனால் கேஸ். குட் கொஷின். வாட்டர் வேப்பராக போயிடும் ஹீட் பண்ணுறப்ப. கார்பன் டை ஆக்சைடு கேஸாக போகுதுன்னா அப்போ எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கார்பன் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு போதுன்னா ஹை டெம்பரேச்சர்.
ஹை டெம்பரேச்சரில் கேஸாக தானே இருக்கும். வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அதை விட கூட இருக்கும். நம்ம 4th சாப்டரில் படித்தோம். இதுக்கு முந்தின சாப்டரில் கோலோட ஆக்சிஜனை போடுறப்ப வாட் இஸ் தட் வாட்டர் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல. வாட்டர் கேஸ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி அது மாறிடும். ஓகே, குட், சூப்பர். டிஸ்கஸ் briefly similarities between beryllium and aluminium. இந்த similarities கொஷின் ரொம்ப 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 முக்கியம். இவங்கெல்லாம் 5 மார்க்கில் வருவானுங்க. 5 மார்க்கில் 3 மார்க்காவோ அல்லது 5 மார்க்காவோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் கொஷின், ரைட்டா? பெரிலியம் அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம், ஏன் அவங்க 2 பேரும் சிமிலராக இருக்காங்க? மெயின் ரீசன் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப். காரணம் என்னது? டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால தான் 400 டிகிரி செல்சியஸ் இல்லை இன்னொன்று 1000 டிகிரி செல்சியஸ் ஏதோ ஒன்று இருக்குமே. கோக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணுறப்ப கார்பனை வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்ப கார்பன் மோனாக்சைடு வரும். அது 400 1000 டிகிரி செல்சியஸா? 1000 இருக்கும்ல இல்லையா ராஜ்? ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஹாவ் த சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பெரிலியம் எங்கே இருக்குது? ஹவ் யூ நோட்டிஸ் தட்? பெரிலியம் இங்கே இருக்குது, அலுமினியம் இங்கே இருக்குது. ஈவன் தோ பெரிலியம் இங்கேயும் அலுமினியம் இங்கேயும் இருந்தாலும் ரைட்டா, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட்டுக்கு 400. ஓகே, ரைட்டு. ஓகே தானியா எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்கண்ணே. படிச்சிட்டிங்களா? கிளியராக இருக்கீங்களா? நேற்றே நீங்கள் சொன்னீங்களே இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா. லாஸ்ட் கொஷினில் ட்ரோனாவா? வாட் இஸ் அ ட்ரோனா? வாட்டர் கேஸ் மட்டும் 1000 டிகிரி செல்சியஸ். ஓகே, ரைட். ரோஸ் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ட்ரோனானா என்னவா எதுவும் சொல்கிறீங்க? நான் அவுட் ஆஃப் மைண்டில் இருக்கேனா? ஸோ பெரிலியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது. பெரிலியமுக்கும் அலுமினியமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சேமாக இருக்கும். ஏன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சேமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிலியமில் 2 ஆர்பிட் தான் இருக்க போகுது, ரைட்டா? பெரிலியம் வந்து 2 ஆர்பிட்டு, வேற அலுமினியம் 3 ஆர்பிட்டு. 3 ஆர்பிட்டாக இருந்தாலும் அலுமினியம் வந்து என்ன ஆயிடுச்சு? டுவர்ட்ஸ் த ரைட் போயிடுச்சு, ரைட்டா? ரைட்டில் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இந்த சேம் ஷெல். இவங்க 2 பேரும் பார்க்க கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி சைஸ் இருக்க போகிறாங்க. அதனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் கிட்டத்தட்ட சேமாக இருக்க போகுது. 2 பேரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் சேமாக இருக்க போகுது. அதுதான் மெயின் ரீசன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? அதுதான் அடுத்த முக்கியமான ஒரு கொஷின். their charge per unit area are closed, ரைட்டா? ஆர் க்ளோஸ்ட் அல்லது க்ளோசர். சார்ஜ் பெர் யூனிட் ஏரியான்னு என்னது? அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது? ஒரு குறிப்பிட்ட ஏரியா. இவ்வளோ அலுமினியமில் இவ்வளோன்ற இடத்தையும் பெரிலியம் இவ்வளோ இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2லேயும் ஈக்குவலாக இருக்காங்க. ஏன்னா சைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அதனால அவங்களோடதும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து BeCl2 and AlCl3 ஃபார்ம் அ டைமரிக் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? பக்கத்தில் எழுத்துக்கோ. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா டெண்டன்சி டு அட்ராக்ட், ரைட்டா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தானே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ரைட்? ஸோ டைமரிக் ஸ்ட்ரக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த AlCl3ல நம்ம ஆர்கானிக் படிக்கிறப்ப ரொம்ப நிறைய தேவைப்படும், ரைட்டா? BeCl2, ரைட்டா? BeCl2ங்கிறது என்ன அப்படின்னா BeClன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு BeCl இருக்குது. ஆக்சுவலாக பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்னா இது ஹைலி பாசிட்டிவாகவும் இது ஹைலி நெகட்டிவாகவும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி ஹைலி பாசிட்டிவ், இங்கே ஹைலி நெகட்டிவ், இங்கேயும் ஹைலி நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிஷன்னால் தீஸ் ஃபெல்லோஸ் ஆர் மேக்கிங் அ பாண்ட் இன்டர்மீடியட்டாக, ரைட்டா? tendency to attract the shared pair of electron in the covalent bond, ரைட்டா? சரியா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா இது வந்து பெரிலியமோட திருப்பி உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போகுது? ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ டைமர். இதே மாதிரி தான் AlCl3ல AlCl அதே மாதிரி இங்கே ஒரு AlCl. ஸோ இங்கே என்ன அப்படின்னா இந்த சிஎலுக்கும் ஏஎலுக்கும் நடுவில் சேம் அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு
attractive force because this is going to be partially positive. இது எல்லாமே partially நெகட்டிவாக இருக்குமா, இவங்க எல்லாருமே partially நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால் there is going to be a டைமரிக் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு டைமரிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. டைமர்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் மூலமாக அட்ராக்ட் ஆகுது அவங்களுக்குள்ளே. ஸோ they have a டைமரிக் ஸ்ட்ரக்சர். both are soluble in organic solvents. ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னானது பென்சன், டொலுவின், அதெல்லாமே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னு சொல்லலாம். அண்டர் ஸ்ட்ராங் லிவிஸ் ஆசிட். லிவிஸ் ஆசிட்னா என்னதுப்பா, உனக்கு இப்போ வராது, இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். 12th லிவிஸ் ஆசிட்க்குன்னு ஒரு லெசன் இருக்குது. ஆசிட் மீன்ஸ் A for acid, A for accept. Persons who accepts electron. ரைட்டா குரூப் 1 and 2க்கு மட்டும்தான். 1 and 2ல தான் மேஜராக இருக்குது, எல்லாத்துக்குமே கிடையாது, இவங்களுக்கு மட்டும்தான் குரூப் பீரியட் 1 and 2. குரூப் 1 and 2ல ஃபர்ஸ்ட் பீரியட் அண்ட் செகண்ட் பீரியட் இந்த எலமெண்ட்டில் மட்டும்தான் மேஜராக காணப்படுது. பிகாஸ் அவங்க வந்து சடனாக வருதில்ல, இந்த டி பிளாக் இல்லாமல் அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, அதனால் அவங்க மோரார்லெஸ் சேமாக இருக்காங்க. மித்ததுலலாம் அப்படி கிடையாது. ஸோ அது லிவிஸ் ஆசிட்னா A for acid, A for accept. Acid means accepts electron. Person who accepts electron. ரைட்டா, எலக்ட்ரான் யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம லிவிஸ் ஆசிட்னு சொல்ல போகிறோம். அடுத்து பெரிலியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு dissolve in excess alkali. Alkali என்னது, what is the meaning of alkali? Alkali is nothing but a base. ரைட்டா, gives berylliate ion and aluminate ion. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அயான்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதுதான் அயான்ஸ். ரைட்டா, பேஸில் டிசால்வ் ஆகிறப்ப in excess alkali, dissolve in excess alkali to give berylliate ion and aluminate ion. Beryllium and aluminum ions have a strong tendency to form a complex called BeF42- AlF6. அதாவது ஃப்ளூரினோட ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். தே ஹாவ் அ டெண்டன்சி டு மேக். ஃப்ளூரினோட இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பைட் ஆஃப் பெரிலியம், அதாவது பெரிலியம் கார்பைட் Be2C. கார்பைட்னா வெறும் சி மட்டும் வரக்கூடியது. அண்ட் அலுமினியம் கார்பைட் Al4C3 give மீத்தேன் ஆன் ஹைட்ரோலிசிஸ். இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். பெரிலியம் கார்பைட் இதை வந்து ஹைட்ரோலிசிஸ்னால் வாட்டரோட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம். ரியாக்ட் பண்ண வைக்கிறப்ப இவங்களும் மீத்தேன் ஃபார்ம் பண்ணுறாங்களா, அவங்களும் மீத்தேன் ஃபார்ம் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மீத்தேன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் ரெண்டர்ட் பாசிவ் பை நைட்ரிக் ஆசிட். பாசிவ்னு என்னதுப்பா, ஸோ பாசிஃபை பண்ணுறது, தடவி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஜென்ரலாக ஒரு மெட்டலை நம்ம ஆசிடில் போட்டால் என்ன ஆகும், இட் ஈஸிலி கரோடட், ஜென்ரலாக கரோட் ஆகும். ஆனால் இந்த பெரிலியமோ அலுமினியமோ nitric acid is one of the strong acid. There are some metals which does not react with nitric acid. Nitric acid la they act as a passive. ரொம்ப பாவம் போல சாஃப்டாக இருக்கும்போது they won't react பண்ணவே பண்ணாது. nitric acid react பண்ணாமல் அப்படியே இருக்கும். So this is what the similarities இவங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து this is also ரைட்டா, this is also another one question. இந்த ட்ரோனாவதா அப்போ நீங்கள் கேட்டிங்களா, ஏன்னா அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா ரோஸ் அதுக்குள்ளே அடுத்து அட்வான்ஸாக போய் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட், we will do it. ரைட்டா, we will see this. படிக்கலாமா, பார்க்கலாமா? ரைட், ஓகே. இதில் வந்து இதில் கொஞ்சம் இங்கே வர வெயிட் பண்ணு. மில்க் ஆஃப் மெக்னீஷியா, திஸ் இஸ் மோஸ்ட்லி ஆஸ்க்ட் இன் 1 mark and 2 mark கேட்டிருக்காங்க. ரைட்டா, 1 mark and 2 markல இதில் ஏதாவது ரெண்டு பேரை கொடுக்குறது, ஒன்று கொடுத்து கேட்குறது 1 markல, 2 அல்லது 3 கொடுத்து 2 mark and 3 markல கேட்குறாங்க. இந்த சாப்டரில் அதிகமான ப்ரியாரிட்டி சிமிலாரிட்டிஸ் எல்லாம் பெரிய பெரிய கொஷினாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் பார்த்திங்கன்னா 2 mark and 3 markல அந்த மொதல் 3 வரும்ல, அதில் வந்து இருக்க போகுது. ரைட்டா, ஓகே, ரைட். ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான் என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்ல போகிறோம். அப்போ ஃபார்முலா என்னது, MgOH twice. ஏன் OH twice போட்டிருக்கேன், மெக்னீஷியம். ரைட்டா, மெக்னீஷியம் எங்கே இருக்குது, மெக்னீஷியமோடது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதனால். ரைட்டா, ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியானா என்னது, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. கீழே தான் பேர் இருக்குல்ல, நான் எழுதிட்டுருக்கேன். ரைட்டா, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த லை, LYE லைன்னு இருக்கா, லைங்கிறது என்னது, நத்திங் பட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டா, சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH தான் லை, சிம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. அல்லது we can call it as caustic soda. ரைட்டா, caustic soda. கொஞ்சம் லேட் இல்லை ஹரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, வாங்க. ரைட்டா, we can call it as caustic soda also. கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, அடுத்து லைம் என்னது,
லைம்னா உனக்கு தெரியும் CaO. சரி, எனக்கு ஒன்று சொல்ல முடியுமா? வாட் இஸ் சோடா லைம்? சோடா லைம் என்னடா ஆச்சு? திடீர்னு ஏதோ நடக்குது. ரூமில் ஏதோ இருக்குது போல், அமானுஷ்ய சக்தி இருக்குது போல். என்ன ரைட்? சோடா லைம் அப்படின்னா என்னது? சோடா லைம்னா என்ன? வாட் இஸ் சோடா லைம்? லைம்னா CaO. சோடா லைம்னா ரைட். 13th சாப்டர் நடத்துகிறப்ப சொன்னேன்ல, ஆமாம், ஆவியெல்லாம் சுற்றிட்டு இருக்குண்ணே. நான் மட்டும்தான் காலங்காத்தால் எழுந்திரிச்சு இப்படி நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருக்க. எல்லோரும் பக்கத்தில் பாரு ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். என்ன என் பக்கத்தில் யாரும் நின்றுட்டு இருப்பாங்க, பயமாக இருக்குது கொஞ்சம். என்ன மைக் வயரை தட்டி விழுந்துருச்சு. ரைட்டா? லைவ் நடத்திட்டு இருக்க போய் தூக்கிட்டு போயிடும். ஓ, லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கிட்டு போனால் உனக்கு பிரச்சனை இல்லை. ஏய், பதிலாக சொல்லுங்கடா, இதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. தேடிட்டு இருக்கீங்களே அவனும்? NaOH CaO சேர்ந்தது சோடா லைம்னா என்னது? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்தது தான் சோடா லைம். இதுதான் சோடா லைம். சரியா? இது தேவை எங்கே தேவை? நம்ம ஆர்கானிக் 13th சாப்டரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 2 ரியாக்ஷன் ஏதோ ஒன்று இடத்துல இருக்குது. எந்த ரியாக்ஷனில்? கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுற ரியாக்ஷனில் இருக்குது. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு 4 AM கிளாஸ். பார்த்தியா 12th ஸ்டாண்டர்ட் எப்படி படிக்கிறாங்கன்னு? 4 மணிக்கு கிளாஸ். 4 மணிக்கு வச்சா நீ வருவியா? சார் தூக்கம் வருது, தூங்கணும்னு சொல்லுவேன் 4 மணிக்கு. ஏன்னா 4 o'clock கிளாஸ் வச்சுருவோமா உனக்கோ? ரைட். ஸோ அப்போ லைமை பொறுத்த வரைக்கும் CaO, தட் இஸ் கால்சியம் ஆக்சைடு. அடுத்து காஸ்டிக் பொட்டாஸ். காஸ்டிக் சோடானா யார்? காஸ்டிக் சோடா யார்? காஸ்டிக் சோடா வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ காஸ்டிக் பொட்டாஷுங்கிறது யார்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. அவ்வளோதான். தட் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து வாஷிங் சோடா. வாஷிங் சோடானா என்னது? சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் ஃபார்முலா என்னது? ரைட்டா? வாஷிங் சோடாங்கிறது சோடியம் கார்பனேட்டு. நல்லா கவனி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரைட்டா? 5 போதும். என்ன ரைட்? ஓகே. வாஷிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் Na2 சோடியம் கார்பனேட் தானே, CO3.H2O வரணும், 10H2O. ரைட்டா? வாட்டர் மாலிக்யூலோடு சேர்ந்தது தான் வாஷிங் சோடா. ரைட்டா? வாட்டர் மாலிக்யூலோடு சேர்ந்தது. ரைட்டா? சரி, 1 year தூங்குங்க, நெக்ஸ்ட் இயர் படிச்சுக்கலாம். ரைட்டா? 5 AM எந்திரிக்க முடியல. ரைட்டா? ஓகே. சோடியம் கார்பனேட் .NH2O. சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோடா ஆஷ். ஆஷ்னா என்னது? எரிஞ்சு போனது. அப்போ சோடா ஆஷ்ன்றது நம்மளோட அதே சோடியம் சோடியம் கார்பனேட் தானே, Na2CO3 வித்தவுட் NH2. ரைட்டா? வித்தவுட் NH2. 10H2 இல்லாமல் இருக்கக்கூடியதான் சோடியம் கார்பனேட். ரைட்டா? வாஷிங் சோடா ரெண்டுமே சோடியம் கார்பனேட் தான்ப்பா. இதுவும் சோடியம் கார்பனேட், இதுவும் சோடியம் கார்பனேட். இது சோடியம் கார்பனேட். அடுத்து 10H2O, 10 times வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. இது வெறும் வாட்டர் மாலிக்யூல் இல்லாமல் இருக்கக்கூடிய சோடியம் கார்பனேட். அடுத்து லாஸ்ட் என்னது? ட்ரோனா. ட்ரோனான்றது என்னது? சோடியம் செஸ் கியூ கார்பனேட். ரைட்டா? சோடியம் செஸ் கியூ கார்பனேட் அப்படின்னு இருக்குது. சோடியம் செஸ் கியூ கார்பனேட்டுங்கிறது என்னது? சோடியம் கார்பனேட்டோ சோடியம் பைகார்பனேட்டோட காம்பினேஷன். ரெண்டு பேருமே Na2CO3 Na2HCO3.H2O. சோடியம் செஸ் கியூ கார்பனேட். ரைட்டா? சோடியம் செஸ் கியூ கார்பனேட். Na தானே வரும்? சோடியம் NaHCO3. ஓகேவா? ரைட். Na2CO3.Na sodium carbonate, sodium bicarbonate with water molecule is going to be the sodium sesq carbonate. சரியா? ரைட். இதுக்கு பேர் தான் ட்ரோனா. ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரோனா நிறைய தடவை ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ட்ரோனா வாஸ் ஆஸ்க்ட் இன் ஒன் வேர்ட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் போகலாம். Substantiate lithium fluoride has the lowest solubility among group 1 metal fluoride. சூப்பர் கொஷின். சரியான கொஷின்டா, சரியான கொஷின். ரைட்டா? லித்தியம் ஃப்ளோரைடு தான் என்ன அப்படின்னா லோவஸ்ட் சாலிபிலிட்டி இருக்கான். ரைட்டா?
என்னென்னலாம் இருக்குது? குரூப் 1 எலமெண்ட் என்னது? லித்தியம். குரூப் 1 எலமெண்ட் என்னென்னலாம் இருக்குது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஃப்ரான்சியம் மீட்ரு அது ரேடியோ ஆக்டிவ், அது தேவையில்லை. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ரைட்டா? ரைட். எல்லாமே ஃப்ளூரைட். ரைட்டா? LiF, NaF, KF, RBF, CSF. இருக்கிறதுலே சாலிபிலிட்டி இவங்களுக்கு தானா? ரைட்டா? இருக்கிறதுலே சாலிபிலிட்டி கம்மி தானே? ரைட்டா? ஹவு டு ரிமெம்பர் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கிறப்ப ஞாபகம் வந்துடும். நான் வந்து வேர்ட் ஃபார்மேட் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் கொஞ்சம் வீடியோ முன்னாடி பாஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ரைட்டா? ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இப்போ ஆன்சர் கரெக்டாக சொல்லிவிடுவீங்க. என்ன? LiF, NaF, KF, RBF, CSF. நல்லா கவனிங்க. ஏ லோவஸ்ட் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டின்னு என்னதுப்பா? வாட் அபவுட் சாலிபிலிட்டி? ஜென்ரல் சாலிபிலிட்டின்னு என்னது? NaClக்கு நல்ல சாலிபிலிட்டி இருக்குன்னு என்ன அர்த்தம்? NaCl தண்ணியில் போட்ட உடனே NaS ப்ளஸ் தனியாக Cl மைனஸ், அதாவது டிசோசியேட் ஆகணும். வேறவர் யார் யாருக்கெல்லாம் டிசோசியேஷன் ரைட்டா ரைட்டா யார் யாருக்கெல்லாம் டிசோசியேஷன் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ரைட்டா? நிறையா கரையும் தன்மை. யார் யாரெல்லாம் தண்ணிக்கலாம்? ஆமாம் ரைட். நீ வந்து அந்த கிளாஸ்க்கு ஓகே ரைட். 2 இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்தீங்க, செகண்ட் கிளாஸ்க்கு வரலாம் நினைக்கிறேன். கரையும் திறன் சாலிபிலிட்டினா அப்போ தண்ணிக்குள்ளே போட்டோன்னே யார் யாரெல்லாம் டமால் உடஞ்சிடுறாங்களோ அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஈஸியாக கரையக்கூடியவங்க நடத்தும். இப்போ கவனிங்க, இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக ஃப்ளூரின் இருக்குது. ரைட்டா? ஃப்ளூரின் இருக்குது. பிரச்சனை. இப்போ வித்தியாசப்படுறது என்னமோ இந்த குரூப் 1 எலமெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த குரூப் 1 எலமெண்ட்ஸில் யாருப்பா சைஸில் பெருசு? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், ருபீடியம், cesium. Right? Who is going to be bigger? Who is going to be smaller? Cesium is the bigger. Cesium na irukadile bigger size. Right? Lithium oda. Correct? Right. Size increases. What about bond length? Right? Right? Size increases. Size increase aachna bond length enna also increases. Correct? Correct தானப்பா? லித்தியம் இருக்குது, இதுதான் லித்தியம். ஃப்ளூரின் காமன் தானே? ஃப்ளூரின் வந்து எப்பயும் போல் காமன். ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் லித்தியம். ரைட்டா? இது லித்தியமோட சைஸ். இங்கே ஃப்ளூரின் இருக்குது, இது ஃப்ளூரின். இப்படி பாண்டு ஃபார்ம் பண்ணு. அதே ஃப்ளூரின் தான் இங்கே இருக்குது. பிரச்சனை ஃப்ளூரின் அதே மாதிரி அதே சைஸில் தான் இருக்குது. ஆனால் சிசிஎம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது? சிசிஎம் இவ்வளோ பெருசாக இருக்குது. சிசிஎம்மோட சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ பாண்டு லென்த்து பாருங்கள், இது ரெண்டுக்கும் பாண்டு, இதோட பாண்டு லென்த்து பெருசாக இருக்கா? அப்போ பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ். பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பாண்டு உடைகிறதுக்கான எனர்ஜி. சின்ன குச்சி உடைக்கிறது ஈஸியாக, பெரிய குச்சி உடைக்கிறது ஈஸியாக? பெரிய கம்பு உடைக்கிறது தான் ஈஸி. ஸோ அப்போ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ரைட்டா? சாரி டிக்ரீசஸ். பாண்ட் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் தானே? பெரிய குச்சியை ஈஸியாக உடச்சிடலாம்ல. ரைட்டா? பாண்டு லென்த்து பெரிய பாண்டை ஈஸியாக உடச்சிடலாம் நம்ம. அப்போ பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி கம்மியான எனர்ஜி கொடுத்தே உடச்சிடலாம். கரெக்டு தானேப்பா? இந்த பெண்ணை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கரும்பு இப்படி உடைக்கிறதுக்கு ஈஸி தானே? பெரிய கரும்பு உடைக்க நான் லெஸ் எனர்ஜி கொடுத்தா போதும். இதை உடைக்கிறதுக்கு நான் அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ அதுதான் பாண்டு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி கம்மி. அப்போ பார்த்தீங்கன்னா சீசியமுக்கும் ஃப்ளூரினுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி கம்மி. அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக பாண்டு பிரேக் ஆகிடுமா? வேறு ஆர்பிஎஃபோடது ஈஸியாக பிரேக் ஆகிடும். கேஎஃப் அதோட ஈஸியாக, அதுக்கப்புறம் என்எஃப், அதுக்கப்புறம் எல்எஃப். அப்போ இவங்க பிரேக்கே ஆக மாட்டாங்க. பிரேக் ஆனால் தானே எல்ஐ ப்ளஸ் எஃப் மைனஸ்னு பிரிஞ்சு கரைவாங்க. அப்போ பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா சாலிபிலிட்டி பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி யாருக்கு கம்மியாக இருக்கும்? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ். ரைட்டா? இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி குறையுது, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி உங்களுக்கு கம்மி, அப்போ அவங்களோட சாலிபிலிட்டி அதிகமாக இருக்க போகுது. அவ்வளோதான். இதுதான் கம்பேரிசன்.
this is how we have to compare it, ரைட்டா? சைஸ் அதிகம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கொடுத்துருப்பாங்க. lithium fluoride has the highest lattice enthalpy. What is this lattice enthalpy? lattice enthalpy இவங்க எல்லாருமே சாலிடாக இருக்கப்போ லித்தியம் ஃப்ளூரைடோட lattice அவங்களோட lattice அவங்களோட ஸ்ட்ரக்சர் அவங்க அமைஞ்சிருக்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா lattice enthalpy அவங்க சாலிடில் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான lattice enthalpy இருக்குது. அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ டியூ டு த ஸ்மால் சைஸ் ஆஃப் Li + and F-, அதுக்கு காரணம் லித்தியமும் ஃப்ளூரினும் ஸ்மாலாக இருக்குது. ரைட்டா? டேய், கம்பேரிங் டு பென் அண்டு கரும்பு, சரி ரெண்டுமே கரும்பு எடுத்துக்கோ. இந்த சைஸ் கரும்பு பெரிய கரும்பு, சரியா? இந்த சைஸ் கரும்பு பெரிய சைஸ் கரும்பு. இவன் நேற்று மாதிரி என்னை என்ன அந்த ஒரு கொஸ்டின் நேற்று கேட்ட மாதிரி என்னை கேட்குறான்னு நினைக்கிறேன். என்ன லைக் தட் மோனே நீங்கள் சுதாரிச்சிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், சரியா? டியூ டு ஹை lattice enthalpy LiFS less soluble water, அவ்வளோதான். ரைட்டா? ஆமாம், இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஆனால் கொஞ்ச நேரம் தான் கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி பெய்ட் பேட்சில் ஒரு 2 hours கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன 25 தானே? 25 இன்றைக்கி இல்லை, ஈவினிங் கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 25 தானே? oh my god, எப்படி 25 கிளாஸ் போன மாட்டேன்? இல்லை 6 to 7 உனக்கு ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும். நான் ஷெட்யூல் பண்ணாமல் இருக்கேன். 6 மணிக்கு உனக்கு ஒரு கிளாஸ் நான் ஷெட்யூல் பண்ணிடுறேன். 6 to 7 we will be there will be a class. 6 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், காலையே படாது. 6 மணிக்கு வரேன். 6 to 7 ஒரு 1 hour. 7 to 9 வந்து பெய்ட் பேட்சில் 11th, அடுத்து 9 to 10 10th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் இருக்குது, சரியா? 6 o'clock we will meet at 6 o'clock. சரி, அடுத்து மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். எப்பா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோப்பா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீ எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் இதில் எல்லாமே இருக்கும், ரைட்டா? 10th லைவுக்கு வரவா? எல்லோரும் வந்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்கடா, வரேன். அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்களா என்ன? 10th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றது தெரியுமா? 11th பசங்களா, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு. ஸோ அதை படித்தா 11th படிக்கிறது ஈஸியாக இல்லை. நிறைய பேர் என்ன அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் 10th படிக்காதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 10th படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும், கரெக்டாக? உங்கள் ஜூனியர்ஸ்லாம் சொல்லுங்கள், ஒழுங்காக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் இன்றைக்கி தான் ஹைட்ரோ கார்பன்ஸோட பேசிக் மாதிரி அங்கே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட் சாப்டர், அந்த 13th சாப்டரை நடத்த போகிறேன் இன்றைக்கி அவங்களுக்கு. எங்கடா எல்லோரும் வந்திருக்கேன்? 4 பேர் தான் இருக்கான். ஆனால் வரானுங்கடா காலையில் 40 பேர் 50 பேர் வரானுங்க. அதில் காலையில் நேற்றெல்லாம் வந்தானுங்க. ரைட்டா? நான் கூட ஒரு வேளை நிறைய பேர் இருந்தாலும் நேற்று மாதிரி வந்துடுவானுங்க ராஜ் கொஞ்சம். சரி, இந்த கொஷினை முடித்தோன்னா நம்ம கரெக்டாக டைம் இருக்கும். வில் சி திஸ் கொஷின், ரைட்டா? எஸ் நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன், ரைட்டா? த லார்ஜஸ்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்தாலே தெரியும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? பில்டிங் கான்ட்ராக்ட். நம்ம பில்டிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டி பூசுறது, அதுக்கப்புறம் ஓரத்தில் பண்ணுறது, அதுக்கப்புறம் கபோர்டு ஒர்க்கு, ஃபால் சீலிங் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா மேஜராக யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாவு கட்டு போடுறதுக்கு, ரைட்டா? மாவு கட்டு போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இது எல்லாமே இருக்க போகுது, ரைட்டா? சீலிங், எஸ். இன்னும் பில்டிங் இண்டஸ்ட்ரி, ஜென்ரலாக பில்டிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறாங்க, as well as plasters. It is used in immobilizing the affected part of organs where there is bone fracture or sprain. Immobilizing na enadhu? Mobilizing na nagarradhu. Immobilizing அப்படினா அசையாம இருக்கிறதுக்காக, ரைட்டா? அசையாம இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு இன் டென்டிஸ்ட்ரி. பல்ல வந்து சிமெண்ட் போட்டு பூசுறதுலாம் சொல்லுவாங்க. சிமெண்ட்னா வீடு கட்டுற சிமெண்ட் இல்லை, இதை தான் சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சிமெண்ட் போட்டு அடைக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரைட்டா? தேர் ஆர் சம் வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு சில பல்லு விழுந்துடும். அந்த பல்லை எடுத்ததுக்கப்புறம் ஒன்று புதுசாக வேறு பல் வைக்கணும், இல்லை அப்படின்னா வி கேன் ஜஸ்ட் ஃபில் இட். அந்த கேப்பை ஃபில் பண்ணிடணும். கேப்பாக விட்டோம் அப்படின்னா there will be some easily affected bacteria will affect it and corrode பண்ணிடும். அதனால தான், ரைட்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல் ஒர்க் பார்த்துருக்கேன். நகையெல்லாம் செய்கிறப்ப நம்மளோட நகைகள் ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குன்னா இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இங்கே பற்ற வைக்கிறாங்க?
how they are just making it, how they are just welding it. வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் என்ன பிளாஸ்டரில் இது எல்லாத்தையும் ஒட்ட வச்சுருப்பாங்க ரைட்டா, செஞ்சு அதில் மோல்டு எடுப்பாங்க, அந்த மோல்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரைட்டா. அண்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ், பெரிய பெரிய சிலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒயிட் கலரில் இருக்க சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லேருந்து செய்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியம். உன்னோட கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கட்டாயமாக இருக்குது, கொஷின் அவுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ சரியா. ரைட், அடுத்து பெரிலியம் ஹாலைடு ஹேஸ் கோவலண்ட் வேரஸ் மெக்னீஷியம் ஹாலைடு ஆர் அயானிக். பெரிலியமும் மெக்னீஷியமும் எங்கே இருக்காங்க? தேர் ஜஸ்ட் பக்கத்து. பெரிலியம் இங்கே இருக்குது, மெக்னீஷியம் கீழே இருக்குது, ஒரே குரூப்பில் தான் இருக்காங்க. ஈவன் தோ பெரிலியம் இஸ் பெரிலியம் ஹாலைடு ஆர் கோவலண்டா, வேரஸ் மெக்னீஷியம் ஹாலைட்ஸ் ஆர் அயானிக். ஏன்? பெரிலியம் அயான் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் இட் இஸ் இன்வால்வ்ட் இன் ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரைட்டா. பெரிலியமும் குட்டியாக இருக்குது, பெரிலியமும் குட்டியாக இருக்குது, ஹாலஜனும் குட்டி. பெரிலியம் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட முடியாது, பெரிலியம் கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்குறது கஷ்டம் ரைட்டா. பெரிலியம் வந்து எலக்ட்ரானை வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டம். ஏன்னா பெரிலியம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட், ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட். மேபி பெரிலியம் Be2+ இருக்கலாம். Be2+ அர்த்தம் 2 எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் பெரிலியம் இன்னும் குட்டி ஆகிடும் கரெக்டாக இல்லையா. குளோரினோட சேர்ந்துச்சு. இங்கே எப்படி ஹாலஜன் ஃபார்ம் ஆகும்? BeF2 அல்லது BeCl2 இப்படி தான் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இப்படி தான் ஹாலஜன் ஃபார்ம் ஆக போகுது. இதுவும் குட்டி, இவங்களும் குட்டி. பெரிலியம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால தேர் பாண்ட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங்கு. அந்த இடத்துல என்ன பண்ண போகிறது இல்லை, எலக்ட்ரான்லாம் நீ எடுத்துகிட்டு போக முடியாது, நானே ஸ்டேபிளாக தான் இருக்கேன், நீ எதுக்கு வந்து என்கிட்ட கேட்குற? வேணும்னா மியூச்சுவல் ஷேரிங்கில் இருக்கலாம். ஸோ தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ மியூச்சுவல் ஷேரிங். ஸோ தே ஆர் கோயிங் டு பி இன்வால்வ் இன் அ ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித் ஹாலஜன் டு ஃபார்ம் அ கோவலண்ட் பாண்ட். வேறஸ் மெக்னீஷியம் கீழே போயிட்டோன்னா சைஸ் பிக்கர், ஹாலஜன் ப்ரிடாமினன்ட். ஹாலஜன் என்ன பண்ண போகுது? தன்னோட கெத்தை காட்ட போகுது, அது எலக்ட்ரானை பிடிங்கிட்டு போயிடும் ரைட்டா. அங்கே எலக்ட்ரானை பிடிங்கிட்டு போயிட போகுது ஹாலஜன். ஸோ அப்போ Mg2+ is bigger and is involved in the transfer of electrons to from an ionic bond ரைட்டா. அயானிக் பாண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ரைட். ஓகே, ஸோ கோவேலண்ட்டுக்கு காரணம் சைஸ் கூட. நம்ம ஜென்ரலாக படிக்கிறப்ப பீரியாடிக் டேபிள் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சாப்டர்லையும். இப்போ பார்த்தியா இந்த அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல் படிக்கிறப்ப ஒவ்வொன்றும் மாறுது. அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் திஸ். இது எல்லாத்துலையும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட்டா. ஃப்ரம் திஸ் கொஷின் வி வில் டூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ரைட்டா. இன்னைக்கு ஈவினிங் வி வில் டூ திஸ் ரைட்டா. வி வில் கண்டினியூ திஸ் இன் ஈவினிங் ஒரு 1 hourல இந்த சாப்டரோட புக் பேக் முடிச்சிடலாம். நாளைக்கு காலையில் என்ன இருக்குன்னு சொன்னேன், டுமாரோ வி ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம் அண்ட் வாட் எல்ஸ் இன்னொன்று ப்ராப்ளமும் நேமிங் ரியாக்ஷனும் ரைட்டா. 13th சாப்டரில் இருக்க நேமிங் ரியாக்ஷன் ரைட். 13th சாப்டர் இதில் முடிச்சிட்டோம், அதில் இருக்க நேமிங் ரியாக்ஷனை பார்த்துடலாம். ஓகே, டாடா பபாய், see you. If you can't, then who can? Bye-bye, see you. பார்ப்போம் என்னென்ன படிக்க முடியும், எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்போம் நாளைக்கு. ஃபஸ்ட்டு நேமிங் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். நேற்று நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராப்ளம் பார்த்தனால எனக்கு கொஞ்சம் நடத்தணும்னு தோணுச்சு, அதனால் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம்.